الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وفي مقام آخر إنك لعلى خلق عظيم. وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமெங்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை பற்றி பயான் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் மற்றும் நபிகளாரினுடைய வரலாறு நிகழ்ச்சிகள் எல்லாம் சீரத்துன் நபி என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரபீஉல் அவ்வல் பிறை 12 பெருமானார் இந்த உலகத்திற்கு பிறந்து சுமார் 1500 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற மக்களும் கூட இன்றைக்கு செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல், அப்ப பெருமானாரினுடைய பிறப்பு மற்றும் ஆசிரியர் தினம் இரண்டும் ஒன்றாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் அல்லாஹ்வே இந்த விஷயத்தை உணர்த்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து மக்களை அறியாமையிலிருந்து வெளியாக்கி, இருளிலிருந்து வெளியாக்கி அறிவின் பக்கம் மக்களை கொண்டு சேர்த்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவது போல் 2 தினங்களும் இன்றைக்கு ஒன்றாய் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு எப்படியெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள், ஒரு ஆசிரியராய் ரசூலுல்லாஹ் எப்படி காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று கோடிட்டு காட்டுகிறார்கள். குறிப்பாக பெருமானாரை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது குர்ஆனினுடைய ஒரு இடத்தில் இப்படி சொல்லுவான்: இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நிச்சயமாக நீ மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர். அரபியினுடைய கிதாபுகளில் குணத்தை 3 வகையாக பிரிக்கிறார். முதலாவது குணம் ஹுலுகுன் கரீம், இரண்டாவது குணம் ஹுலுகுன் ஹசன், மூன்றாவது குணம் ஹுலுகுன் அதீம். அப்ப ஹுலுகுன் ஹசன் என்று சொன்னால் ஒருவன் நம்மளை தண்டிக்கிறான், நம்மளை துன்புறுத்துகிறான் என்று சொன்னால் அவனை மன்னித்து விடுவது ஹுலுகுன் ஹசன். அப்ப அநீதம் விளைவிக்கக்கூடியவருக்கு நீ மன்னிப்பை வழங்குவது என்பது ஹுலுகுன் ஹசன். இரண்டாவது குணம் இருக்கிறது, அவன் உனக்கு அநீதம் விளைவித்து விட்டான், துன்புறுத்தி விட்டான், அதே அளவு துன்பத்தை நீ ஏற்படுத்துவது ஹுலுகுன் கரீம். இன்னொன்று இருக்கிறது ஹுலுகுன் அதீம், மிகப்பெரிய நற்குணம்.
குர்ஆன் இந்த வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறது, லகத் கான இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமாக நீ மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர். அதனுடைய விளக்க உரையில் எழுதுறாங்க, ஹுலுகுன் அதீம் என்று சொன்னால் ஒருவன் நம்மளை துன்புறுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான், அவனை மன்னிப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் அவனுக்கு உபகாரத்தை செய்வது ஹுலுகுன் அதீம். மன்னிக்கிறதோடு மட்டும் விட்டு விடுவதில்லை, அவரை மன்னித்து அவருக்கு உபகாரம் நன்மைகளை செய்வது ஹுலுகுன் அதீம் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நற்குணத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுத்து அல்லாஹ் பல்வேறு இடங்களில் ரசூலுல்லாஹ்வை பற்றி புகழ்ந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஆசிரியராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க, ஒரு ஆசிரியருக்கு 10 விதமான குணம் இருக்க வேண்டும். எவரிடத்தில் இந்த 10 குணங்கள் இருக்கிறதோ அவர்தான் நல்லாசிரியர் என்பதை பதிவு செய்கிறார். ஏன்னா இந்த ஆசிரியருடைய சேவை இருக்கிறதே ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆசிரியர் பேசக்கூடிய சொல், அவருடைய செயல், அவருடைய நடை, உடை, பாவனை அனைத்தும் ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு புரோகிராம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புரோகிராம்ல வேக வேகமா ஒருவர் ஒரு வயசான ஒரு முதியவருடைய கையை பிடிக்கிறார். ஓடோடி ஆர்வத்தோடு பிடிக்கிறார். சார், என்னை தெரிகிறதா என்று சொல்றார். தம்பி, அந்த முதியவர் தன்னுடைய கண்ணாடியை கலட்டி விட்டு உற்று உற்று பார்க்கிறார். தெரியவில்லை தம்பி அப்படின்றார். உடனே சொல்லுகிறார், சார் உங்கள்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் சார் நான். சொன்ன உடனே மீண்டும் சந்தோஷத்துல அவர் ஞாபக மறதி ஒரு பக்கம், அவரை பார்த்த சந்தோஷம் இன்னொரு பக்கம். அப்படியா, நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அந்த மாணவர் மீண்டும் தொடருகிறார், சார் இன்னைக்கு நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன், அதற்கு காரணம் நீங்கள் தான். என்னுடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு ரோல் மாடல் ஒருவர் இருப்பார், அவர் அவரை பின்பற்றுவார். என்னுடைய ரோல் மாடல் நீங்க தான் சார் அப்படின்னாராம். அதை பார்த்து அந்த குடுகுடு தாத்தா, வயதான தாத்தா சொல்லுகிறார், நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? என்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கை பெரிய மாற்றம் ஏற்படுத்தி விட்டதே, அப்படி நான் என்ன செய்தேன் சொல்லு தம்பி, எனக்கு நினைவில்லை என்று சொல்ல அந்த மாணவர் அப்பொழுது தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சார், என்னுடைய 6ஆம் வகுப்பு கிளாஸ் வகுப்பு டீச்சர் நீங்களாக இருந்தீங்க. ஒரு நேரத்திலே சக மாணவர் ஒருவன் விலை உயர்ந்த வாட்ச் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்தான். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாம் இன்டர்வல் போனாங்க. அந்த மாணவர் தன் வாட்சை பேக்குக்குள்ள வச்சுட்டு போனாரு. உடனே நான் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது அந்த வாட்சியை ஆசைப்பட்டு நான் எடுத்து பையில் வைத்துக் கொண்டேன். உடனே இன்டர்வல் முடிந்து மாணவர்கள் வகுப்புக்கு வருகிறார்கள். அந்த மாணவர் அழுது கொண்டிருக்கிறான், என் வாட்சி காணவில்லை, அழுது கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஆறுதல் கூறுகிறார்கள். திடீரென்று நீங்கள் உள்ளே வந்தீர்கள், என்னுடைய உடல் எல்லாம் சிலிர்த்து விட்டது, வேர்த்து விறுவிறுக்கிறது, கண்டுபிடித்து விட்டால் இன்றைக்கு போச்சு என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உள்ளே வந்தீர்கள். உள்ளே வந்தவுடன் அந்த அழுத மாணவரை பார்த்து கேட்டீர்கள், என்ன பிரச்சனை? வாட்சி காணவில்லை. உடனே எல்லா மாணவர்களையும் வரிசையாக நிற்பாட்டினீர்கள், அனைத்து நபர்களையும் கண்மூடச் செய்தீர்கள். இப்பொழுது என் உள்ளம் பதபதைக்கிறது. எடுத்த வாட்சியை திருப்பி வைக்க வேண்டும் என்ற ஆசை, உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறேன். தெரியாமல் பண்ணிவிட்டோம் என்று நான் வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். இனிமேல் இப்படிப்பட்ட திருட்டை நான் செய்யக்கூடாது. ஒரு கால் எல்லா மாணவர்களுக்கு முன்னால் மாட்டிவிட்டால் கடைசி வரைக்கும் என்னை திருடன் என்ற பட்டப்பேரோடு அழைப்பார்கள். இப்படி உள்ளத்தில் என் ஒரு கணம் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் எல்லோரையும் வரிசையாக நிப்பாட்டினீர்கள். அனைத்து நபர்களையும் கையை மேலே உயர்த்த சொன்னீர்கள், உயர்த்தினோம். கண்களை மூடச் சொன்னீர்கள், கண்களை மூடினோம். இப்பொழுது நீங்களும் ஒவ்வொரு மாணவராக செக் பண்ணிக்கொண்டே வந்தீர்கள். கடைசியாக எனது பையில் அந்த வாட்சை நீங்கள் எடுத்தீர்கள்.
அவனுடைய கையில் கொடுத்து கண்களை திறக்க சொல்லி அவனுடைய கையில் நீங்கள் கொடுத்தீர்கள். அந்த மாணவன் சிரித்து கொண்டே வீட்டிற்கு சென்றான். அதோடு பிரச்சனை முடிந்து விட்டது. அப்பொழுது நான் உறுதி கொண்டேன், இனிமேல் யாருடைய பொருளையும் நான் தொடமாட்டேன் என்பதை உறுதி கொண்டேன். கேட்டுவிட்டு அந்த மாணவர் சொல்றார், சார் இப்பொழுதாவது என்னை ஞாபகம் இருக்கிறதா? அந்த வயோதிக முதியவர் சொல்லுகிறார், தம்பி அந்த சம்பவம் நடந்தது என்பது உண்மைதான். ஆனால் மாணவர்களை பரிசோதனை செய்யும் போது, செக் செய்யும் பொழுது நானே என்னுடைய கண்களை மூடிதானப்பா இருந்தேன், எனக்கும் தெரியாது என்று சொல்லி காட்டுகிறார்களே. ஆனால் யோசித்து பார்க்கிறோம், ஒவ்வொரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய தன்மை, இந்த 10 தன்மைகள் ரசூலுல்லாஹினுடைய வாழ்க்கையில் இருந்தது. யாரிடத்தில் இந்த 10 தன்மைகள் நிரப்பமாக இருக்கிறதோ அவரை மிகப்பெரிய நல்லாசிரியர் என்பதை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க. அதுல முதலாவது எழுதுறாங்க, அல் முஹப்பத்து வஸ்ஸபுர். ஒரு நல்லாசிரியரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை பிரியம், அன்பும் பொறுமையும். மாணவர்கள் கரடு முரடாக இருப்பாங்க. மாணவர்கள் சில உஸ்தாதுகளை ஆசிரியர்களிடத்தில் பேசுவார்கள். ஒருத்தர் வேகமாக வந்து கொண்டு இருக்கிறார், திடீரென்று ஒரு ஸ்டூடெண்ட் கத்துறாரு, வழுக்க போகுது பார்த்து அப்படின்றார். எதிர்த்தாப்புல வந்துகிட்டு இருக்க சாருக்கு வழுக்க இருக்கு. உடனே சாருக்கு வந்துச்சே கோவம். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? சார் பின்னாடி தண்ணி சார், ஸ்டூடெண்ட் போய்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்றேன் வழுக்க போகுது பார்த்து நடந்து போன்னு சொல்றேன், உங்களுக்கு என்ன சார் என்பதாக மாணவர்களுடைய நிலை இருக்கிறதே. இப்பொழுது உடல் ரீதியாக மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருப்பார்கள், ஆனால் மன ரீதியில் பலகீனமானவர்களாக, சில நேரங்களில் மாணவர்கள் சேட்டை செய்யக்கூடியவர்களாக, சில நேரங்களில் ஆசிரியர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா நிலையிலையும் மாணவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை எதிர்நோக்கக்கூடியவராக அஷ்ஷஃபகத் வல் முஹப்பா, அன்பு கொண்டவராய் அந்த ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து இருக்கக்கூடிய முதல் தன்மை. ஒரு யூதர் வருகிறாருங்க, மஸ்ஜிதுல வந்து சிறுநீர் கழித்து விடுகிறார். ஆராம் என்ற வார்த்தை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேகமாக சஹாபாக்கள் எல்லாம் ஓடி சிறுநீர் கழித்து கொண்டிருந்த அந்த கிராமவாசியை இடையிலேயே நிற்பாட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். பெருமானார் அனைத்து சஹாபாக்களையும் தடுத்து விடுகிறார்கள். உத்தருக்கு அவரை சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்கிறார்கள். சிறுநீரை கழித்து முடித்தவுடன் பெருமானார் அவரை தனியே அழைத்து சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அந்த இடத்தில் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யுங்கள். சொல்லிவிட்டு அந்த கிராமவாசியை அழைத்து சொல்லுகிறார்கள், லா தஸ்லஹ் லி ஹாதல் பவுல் அன்னஹும் புஇது முயஸ்ஸிரீன் வலா துஅஸ்ஸிரு வலா துஅது முஅஸ்ஸிரீன். இந்த இடம் சிறுநீர் கழிப்பதற்கான இடம் அல்ல. சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களை லேசாக ஆக்குவதற்காக வேண்டிதான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம், கஷ்டம் கொடுப்பதற்காக நபியாக அனுப்பப்படவில்லை. பெருமானாருடைய இந்த தன்மையை பார்த்து யூதன் இஸ்லாத்தை ஏற்றான், வரலாறுகள் பேசும். அப்போ ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடியவரிடத்தில் இருக்கக்கூடிய முதல் பண்பு அல் முஹப்பா, மாணவர்களுடைய நலன் மீது அக்கறை கொண்டவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ்ட்ட இயல்பாகவே சஹாபாக்களின் மீது அன்பு அதிகமாகவே இருக்குமா, நேரான வழியில் மக்களை அழைப்பதின் மீது பிரியம் அதிகமாக இருக்கும். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தடியில தூங்கி கொண்டிருந்தாங்க. தூங்கி கொண்டிருக்கும் பொழுது புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ல, தூங்கி கொண்டிருக்கும் போது ஒருவன் வேகமாக ஒரு பைல்மான் வந்து விட்டான். யார் முஹம்மது என்பவர் யார் என்று விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வேகமாக அவருக்கு அருகில் வந்து பெருமானார் பக்கத்தில் வைத்திருந்த வாளை எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டார். பெருமானாரை உளிப்பு விடுகிறார். எழுந்தார்கள் ரசூலுல்லாஹ். இப்பொழுது அந்த பைல்மான் கேட்கிறான், மையம்னாக மின்னி, இனிமே உன் கதையை நான் முடிக்க போறேன் முஹம்மதே, இனிமேல் நீ எதுவும் மக்களிடத்தில் பேச முடியாது, உன்னுடைய தலையை நான் வெட்டாமல் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவன் பேசிய முதல் வார்த்தை மையம்னாக மின்னி, இனிமே என்கிட்ட உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடத்திலிருந்து உன்னை காப்பது யார் என்று கேட்ட உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அல்லாஹ், என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எப்பொழுது இந்த வார்த்தையை அந்த பயில்வான் கேட்டானோ அவனுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. உடனே அந்த மாலை கீழே போட்டு விட்டான். பெருமானார் அந்த மாலை எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது அவன் கேட்ட வார்த்தையே சொன்னார்கள், மையம் நாவுக்க மின்னி, ஏன்றிருந்து உன்னை காப்பது யார் என்ற வார்த்தை கேட்டவுடன் அவன் சொல்லிவிட்டான், முஹம்மதே, உத்துருக்கு எனக்கு குழந்தைகள் இருக்கிறது, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் தெரியாமல் வந்து விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே பழிக்கு பழி வாங்க முடியும் என்று இருந்தாலும் கூட பெருமானாருடைய உள்ளத்தில் இயல்பாகவே அல்லாஹ் இரக்கத்தை வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டதோடு மட்டுமல்ல, அவனுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். பிற்காலத்தில் அந்த பயில்வான் இஸ்லாத்தை ஏற்றான். வரலாறுகள் பேசும். ஷஃபக்கத், ஒரு ஆசிரியரிடத்தில், ஒரு நல்ல ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு இதுதான். அவருடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் அன்பு இருக்க வேண்டும், மஹப்பத், பிரியம் இருக்க வேண்டும். தனக்கு துன்பம் விளைவித்தாலும் அந்த மக்களுக்கு துஆ செய்யக்கூடிய எண்ணம் உடையவராய் அந்த ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்கிறாங்க. தாயிஃப் நகரத்தில் பெருமானாரின் மீது கல்லால் எரியப்படுகிறது. எல்லா மக்கள் மலக்குகளும் வந்து விட்டார்கள். மலைக்கு அதிபதி வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த தாயிஃபினுடைய 2 பக்கத்தினுடைய மலையை நாங்கள் நெருக்கி இந்த மக்களை நான் அழித்து விடுகிறேன். இன்னொருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் காற்றின் அதிபதி, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த காற்றை வைத்து இந்த மக்களை நான் இல்லாமலாக்குகிறேன். பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் கௌமி, அல்லாஹும்ம ஃபிர் கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை மன்னித்து விடு, இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது இஸ்லாத்தை ஏற்கக்கூடும். யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கிறோம், ஒரு சிறந்த ஆசிரியனுடைய மிக முக்கியமான பண்பு முஹப்பத், அந்த மாணவரை பற்றிய பிரியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். 2வது பண்பை கிதாபுகளில் பதிவு செய்கிறாங்க, அல் மஅரிஃபத்து வஷ்ஷஃப். அவரிடத்தில் அறிவும் இருக்க வேண்டும், ஆர்வமும் இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஆசிரியரிடத்தில் இருக்கக்கூடிய 2வது பண்பு இதுதான், அறிவு, ஆர்வம். கல்வி கற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல தூண்டிய எந்த ஒரு தலைவரும் கிடையாது. உலகத்தினுடைய தலைவர்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். பல தலைவர்கள் கட்டளையிடுவார்கள், பல தலைவர்கள் தனக்கு ஒரு சட்டம், தன் குடும்பத்திற்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு இன்னொரு சட்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் மாத்திரம்தான் கல்வி கற்றலை ஆர்வம் ஊட்டியது மட்டுமல்ல, தானும் அமல் செய்தார்கள். வரலாறு பேசும். தலபுல் இல்மு ஃபரீதா, கல்வி கற்பது ஒவ்வொரு நபரின் மீதும் கட்டாய கடமை என்றார்களே. அது மாத்திரமல்ல, தானும் கல்வியை கற்று காட்டினார்கள். எப்படி கல்வியை கற்க வேண்டும்? பெருமானார் தனிமையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹிராவினுடைய குகையில் தனிமையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விண்ணுலகத்திலிருந்து இறங்கிய பிறகு முதல் தடவையாக கட்டி அணைக்கிறார்கள். இக்ரா யா முஹம்மத், இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெருமானாருடைய முதல் வார்த்தை இதுதான், மா அன பிகாரின், எனக்கு ஓதத் தெரியாதே. அகிலத்தினுடைய தலைவர், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர், ஜின்வர்க்கம் மனித வர்க்கத்தினுடைய தளபதி பேசிய முதல் வார்த்தை இதுதான், மா அன பிகாரி, எனக்கு ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் யாருக்கு தெரியாது என்று தன் பணிவை காட்டுகிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான். தெரியாது என்பதிலிருந்து அவருக்கு கல்வியின் ஊற்றை அல்லாஹ் அதிகமாக்குகிறான். முஹம்மது சொன்ன முதல் வார்த்தை இதுதான், மா அன பிகாரி. மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது தடவை கட்டி அணைக்கிறார்கள். அதே வார்த்தையை முஹம்மது மீண்டும் சொல்லுகிறார், மா அன பிகாரி, எனக்கு ஒன்றும் தெரியாது. 3வது தடவை கட்டி அணைக்கிறார்கள். மீண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பிக்கிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓத ஆரம்பிக்கிறார்களே. யோசித்து பார்க்கிறோம்,
ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது பண்பு அல் மாரிஃபா, அறிவு இருக்க வேண்டும். அல் ஷஃபகா, அது மட்டுமல்ல ஆர்வம் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தோடும் தேட்டத்தோடும் சஹாபாக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பார்களாம். அவர் மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு சில நேரங்களில் வஹி இறங்கிக் கொண்டிருக்கும் பெருமானார் ஆர்வத்திலே வேக வேகமாக தன் நாவை அசைப்பார்கள். காரணம், இறங்கிய குர்ஆனினுடைய வசனங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நாவை அசைத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வே கட்டளை போட்டான், முஹம்மதே நீங்க அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை, உங்க உள்ளத்துல குர்ஆனை இறக்குவது நம்முடைய பொறுப்பு. லா துஹர்ரிக் லிசானக் லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பி. அவசரமாக உன்னுடைய நாவை நீங்கள் அசைத்துக் கொண்டிருக்காதீர்கள் முஹம்மதே. அவசரமாக நாவை அசைப்பது ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, நபியே உன் உள்ளத்தில் குர்ஆனை இறக்குவது நம்மீது கடமையாக இருக்கிறது என்கிறானே. ஆர்வம் இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு ஆர்வம், அல் மாரிஃபா. மூன்றாவது தன்மையாக சொல்லி காட்டுகிறார்கள், அல் மஹாராத்து தவாசிலுல் வாதிஹ், தெளிவான தொடர்பு இருக்க வேண்டும். அந்த மாணவரோடு ஆசிரியர் தெளிவான தொடர்புடையவராக இருக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல தெரியும், மாணவர் என்ன சொல்லுவார் என்றே ஆசிரியருக்கு புரிவதில்லை, ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயம் மாணவருக்கு புரிவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த தோழர் எப்படியெல்லாம் பேசுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹ்வை போல சீக்கிரம் விளங்கிக் கொள்ளக்கூடிய நபர் யாரும் இல்லையாம். ஒரு நபருக்கு ஒரு தடவை சொல்லுவார்கள், இன்னொரு நபருக்கு 2 தடவை சொல்லுவார்கள். சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லுவார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க அதே சபையிலேயே எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு பெருமானார் சில நேரங்களில் இடைவெளி விட்டு பேசுவார்கள். அதையும் நாங்கள் துரிதமாக புரிந்து கொள்ளுவோம். எந்த சஹாபாவது சொல்லியிருக்காங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போன விஷயம் எனக்கு என்னன்னு புரியல? எந்த சஹாபாக்களும் அப்படி பேசியதில்லை. ஒரு சிறந்த ஆசிரியனுடைய மூன்றாவது தன்மை, மாணவர்களோடு தெளிவான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர் நினைக்கக்கூடிய விஷயங்களை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களை முழுமையாக விளங்கி வைத்திருந்தவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீதியில படுத்து கிடக்கிறாங்க, கடுமையான பசி. அந்த நேரத்தில் அரபுகளிடத்தில் ஒரு வளமை இருந்தது, இவரோ பசியில் படுத்து கிடக்கிறார், எழுந்திருக்க முடியவில்லை. மக்கள் எல்லாம் நினைத்தார்களாம், ஒருவர் பைத்தியமாக படுத்து கிடந்தா கழுத்துல மிதிச்சிட்டு போவாங்க. ஏன்னா பைத்தியத்துக்கு நிவாரணி கழுத்தில் மிதிப்பது என்று விளங்கி வைத்திருந்தவர்கள் அரபுகள். அது மாதிரி படுத்து கிடக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. பசியில், கடுமையான பசியில உணவு கேட்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அக்ரீனி. அக்ரீனி என்று சொன்னா எனக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, எனக்கு சாப்பாடு கொடு அபூ ஹுரைரான்னு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, எனக்கு ஓதி காட்டு. 2 அர்த்தங்கள் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இந்த வார்த்தை அபூ ஹுரைரா சொல்றாங்க, அக்ரீனி அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா நினைக்கிறாரு, எனக்கு சாப்பாடு எதுவும் கொடுப்பாரு அல்லது காசு ஏதாவது தருவாரு, வேகமாக நாம் காசு உணவு வாங்கி பசியாறி கொள்ளலாம் என்று நினைத்து அக்ரீனி அபூ ஹுரைரா அபூபக்கர்னு சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விளங்கிக்கிட்டாங்க, இவர் ஏதோ ஆர்வத்தில் நம்மளை குர்ஆன் ஓதத்தான் சொல்லுகிறார் போல உட்காடுறாங்க. அதே இடத்திலே மடமடவென சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓதுகிறார்கள் 20 நிமிடங்கள், அரை மணி நேரங்கள் கழிந்து பக்ராக்கள் சூரா முடிகிறது. வேகமாக எழுந்து போகிறார். தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, யா உமர் பின் ஹத்தாப் அக்ரீனி யா உமர், எனக்கு சாப்பாடு கொடுங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவர் ஓத சொல்றாரு போல. அடுத்த சூறாவை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல இம்ரான் போகுது.
போகுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியால் சுருண்டு போனார்கள், வெளியில் சொல்லவில்லை. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிவின் திலகம் பெருமானார் சஹாபாக்களை புரிந்து வைத்திருந்த அண்ணல் ஆசிரியர் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரை பார்த்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா முஹம்மத், பெருமானார் முஹம்மதே அக்ரிஇனி யா முஹம்மத், எனக்கு உணவு தாருங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை அங்கிருந்து தன் கரங்களால் பிடித்து அழைத்து கொண்டு போய் தன் வீட்டில் அமர வைத்து வீட்டிலிருந்து பாலை கொண்டு வந்து பெருமானார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் கொடுத்து இஷ்ரபியா ஹுரைரா, இஷ்ரபியா ஹுரைரா. அபூபக்கரிடத்திலேயும் இதே வார்த்தை சொன்னேன். அவர் ஓதி காண்பித்து விட்டு சென்றார் அல்லவா. உமர் பின் ஹத்தாபிடத்திலும் இதே வார்த்தை சொன்னீர், அவர் ஓதி காட்டிவிட்டு சென்றார் தானே. எனவே நீங்கள் வயிறு நிரம்ப பாலை குடியுங்கள் என்றார்களே அபூ ஹுரைராவை பார்த்து. சஹாபாக்கள் என்ன நோக்கத்தோடு எந்த வார்த்தைகள் சொல்லுவார்களோ அதை அப்படியே விளங்கி வைத்திருந்தார்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆசானினுடைய மிக முக்கியமான பண்பு இதுதான். மாணவர் என்ன சொல்ல வருகிறார், நான் என்ன சொல்லுகிறேன், அதை மாணவன் புரிந்து கொண்டானா இல்லையா என்பதை விளங்கி வைத்திருக்க வேண்டும். இது மூன்றாவது பண்பாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து நான்காவது தன்மையாக சொல்றாங்க, ஐயகூன குதுவத்தன், ஒரு ஆசிரியர் மாணவருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையை அத்துணையும் முன்மாதிரி என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, முஹம்மதினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது. மற்ற தலைவர்களை போன்றல்ல முஹம்மது. தனது குடும்பத்திற்கு எது ஹலால் என்று சொன்னாரோ அதுதான் மற்றவர்களுக்கும் ஹலால். தன் குடும்பத்திற்கு எது ஹராம் என்று சொன்னாரோ அதுதான் மற்றவர்களுக்கும் ஹராம். லவ் கான பின்து முஹம்மத் ஃபாத்திமா லகதஅது யதஹா, எனது மகள் ஃபாத்திமாவும் அந்த பழக்கத்தை திருட்டை செய்திருந்தால் லகதஅது யதஹா, அவளுடைய கரத்தையும் நான் வெட்டுவேன் என்றார்களே. எந்த தலைவருடைய நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வருமா? ஐயகூன குதுவா, ஒரு ஆசிரியரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழக்கம் முன்மாதிரியாக தான் சொன்ன சொல்லை தனக்கும் அமல் செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கும் அமல் செய்து காட்ட வேண்டும் என்பதில் முஹம்மதை போல எந்த ஒரு முன்மாதிரியையும் பார்க்க முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வரும், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்கள் ஹந்தக்குடைய யுத்தம் நடப்பதற்காக வேண்டி நாங்கள் குழி தோண்டி கொண்டிருந்தோம். கடுமையான குளிர், வயிற்றில் பசி, சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு தலைவராக சிறப்பு விருந்துக்கள் எல்லாம் அவருக்கு வந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் ஒரு தலைவர் என்ன செய்யலாம்? தான் மட்டும் வயிறை நிரப்பிக்கொண்டு தன் பசியை ஆற்றிவிட்டு சகாக்களுக்கு மத்தியில் எதுவும் சொல்லாமல் குழி தோண்டுவதற்கு ஆரம்பித்திருக்கலாம். அவ்வளவு கடுமையான பசி. அந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாருடைய வயிற்றை நான் பார்த்தேன், அப்பொழுதும் கல் ஒன்று கட்டியிருந்தது. சில நேரங்களில் நாங்கள் ஒரு கல் கட்டியிருந்தால் முஹம்மது 2 கல்லை கட்டியிருப்பதை போல நாங்கள் பார்த்தோம். அந்த நேரத்திலே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறாங்க. அபூ தல்ஹாவினுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா ஸ்பெஷலா கூட்டு போய் வீட்டில் விருந்து கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம வளைச்சிட்டு வந்து விட்டுடலாம். சின்ன ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. வேகமாக அதை அறுத்து சமைத்து பெருமானாருக்கு ரகசியமான அழைப்பு கொடுப்பதற்காக அஸ்மா ரலியல்லாஹு கணவன் மனைவி அபூ தல்ஹா 2 நபர்கள் வந்து ரசூலுல்லாஹினுடைய காதில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மட்டும் சற்று உணவு இருக்கிறது யா ரசூலல்லாஹ், பசியோடு இருக்காதீர்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னவுதான் தாமதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாக்களையும் அழைக்க ஆரம்பித்தார்கள். தாலவ் யா அஸ்ஹாப், தோழர்களை நீங்கள் வாருங்கள், அபூ தல்ஹா உங்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார். அதிர்ந்து போனார் அபூ தல்ஹா. நாம வச்சிருக்கிறது கொஞ்சம் நாடு, இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எப்படி போதுமானதாக இருக்கும்? பெருமானாரை வீட்டிற்கு எல்லா சஹாக்களும் வருகிறார்கள். புலப்பிய நிலையில் வருகிறார் அபூ தல்ஹா. வேகமாக விருந்து உணவு சட்டியை எடுத்து வைக்கப்படுகிறது. பெருமானார் தனது முபாரக்கான கரத்தை எடுத்து அந்த சட்டியில் வைத்து உணவை அள்ளி சஹாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். வந்த அத்துணை நபர்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். வரலாறு சொல்லும் விஷயம் என்னவென்றால்,
ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மட்டும் வயிறு நிரப்பிவிட்டு சென்றிருக்கலாம். அப்படியல்ல. ஒரு சிறந்த ஆசிரியருடைய முன்மாதிரி இதுதான். தான் சஹாக்களையும் எல்லா நிலையிலையும் உடன் வைத்திருக்க வேண்டும். அடுத்த 5வது தன்மையாக சொல்லுகிறார்கள் அஸ்ஸிதுக். உண்மை ஒரு சிறந்த ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டும். அஸ்ஸிதுக் வல் இன்திதாம், ஒழுக்கம் இருக்க வேண்டும். பெருமானாருடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உண்மை நிரம்பியதால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பட்டப்பேரை மதீனாவாசிகள் வைத்திருந்தாங்க. அல் அமீன், சாதி, உண்மையாளர், நம்பிக்கையாளர். அடுத்த 6வது தன்மையாக சொல்லுகிறார்கள் அத்தஅலீமு பில் இஹ்லாஸ். கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே இஹ்லாஸ், அல்லாஹ்விற்காக வேண்டி அவர் செய்வது, மனமுவர்ந்து கற்றுக் கொடுப்பது 7வது தன்மையாக சொல்லி கேட்டாங்க. அத்தாத்துஃப், சக மாணவர்களை அதிகம் மன்னிக்க கூடியவராக இருப்பது 8வது தன்மை சொல்லுகிறார்கள். அர்ரூஹ் வஸ்தஷ்ஜீ', ஊக்குவிக்கக்கூடிய, ஆர்வமூட்டக்கூடிய மனப்பக்குவம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். 9வது தன்மையாக சொல்றாங்க அல் இல்திஸாமு பில் வக்த். நேரத்தை மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடியவராக அந்த ஆசிரியர் இருக்க வேண்டும். அடுத்து இறுதி தன்மையாக சொல்றாங்க அல் இப்திதா', மாணவர்களை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற புதிய தந்திரத்தை, யுக்தியை அவர் கையாளக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த 10 தன்மையையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிரப்பமாக தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட 10 தன்மைகளையும் நம் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்து ஒவ்வொருவரும், ஒரு தந்தை தன் மகனுக்கு சிறந்த ஆசிரியராக, ஒரு தாய் தன் மகனுக்கு சிறந்த ஆசிரியராக திகழ்ந்து அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிறந்த முறையில் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.